கேரளாக்காரங்கனவே ரொம்ப அன்பா பழகுவாங்கன்னு எல்லாத்துக்குமே தெரியும். ரீசெண்டா நடந்த ஒரு சம்பவம் அவங்க மேல உள்ள மரியாதையை பல மடங்கு கூட்டிருச்சுன்னு சொல்லலாம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, 18 வருஷம் முன்னாடி கேரளாவை சேர்ந்த ஒரு மனுஷரு சவுதி அரேபியாவுக்கு வேலை தேடி போறாரு. உடம்புக்கு முடியாத ஒரு சின்ன பையனை டேக் கேர் பண்ணிக்கிற ஜாப் கிடைக்குது. ஒரு நாள் அந்த பையனை கூட்டிட்டு கார்ல போயிட்டு இருக்கும்போது ரோட்ல ரெட் சிக்னல் போட்டுறாங்க. அந்த பையன் சிக்னல்லாம் பார்க்காம வண்டி எடுத்துட்டு போங்கன்னு சொல்றான். அப்படியே கொஞ்சம் வாக்குவாதமாகி போய் அந்த பையனை லைட்டா தட்டுறாரு. அப்ப அவன் உடம்புல பொறுத்து இருந்த மெடிக்கல் டிவைஸ்க்கு கனெக்ஷன் கட் ஆகிருது. அப்பவே அவன் மயங்கி விழுந்துடுறான். இவரும் பதட்டத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம விட்டுறாரு. இதனால அந்த சின்ன பையன் இறந்தே போயிடுறான். தெரியாம செஞ்ச அந்த தவறுக்கு சவுதி கவர்மெண்ட் அவரை 18 வருஷம் ஜெயில வச்சிருந்தது. அந்த கேஸ் இழுத்துட்டே போய் இப்ப மரண தண்டனைன்னு சொல்லிட்டாங்க. இந்த நியூஸ் கேரளா மக்கள் கிட்ட காட்டு தீ மாதிரி பரவ அங்க உள்ள பொலிட்டிக்கல் பார்ட்டி சப்போர்ட்டோட சவுதி கவர்மெண்ட் கிட்ட பேசி பாக்குறாங்க. அதுக்கு சவுதி கவர்மெண்ட் 34 கோடி ரூபாய் நஷ்ட ஈடா தந்தா விட்டுறோம்னு சொல்றாங்க. உடனே எல்லா கேரளா மக்களும் சேர்ந்து கிரவுட் ஃபண்டிங் பண்ணலாம்னு ஒரு முடிவுக்கு வராங்க. ஜாதி மதம்னு வேறுபாடெல்லாம் பார்க்காம எல்லாருமா சேர்ந்து காசை போட்டு 34 கோடியா அசால்ட்டா ரெடி பண்ணிடுறாங்க. உண்மையிலேயே கேரளாக்காரங்க வேற லெவல்ல. இதுக்காக பாடுபட்ட எல்லாத்துக்குமே ஒரு பெரிய சல்யூட்.